இது மகிமை நேரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த வேதாராய்ச்சிக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். அப்படி உட்கார்ந்தவாறு இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம் தொடர்ச்சியாக காலேபை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் காலேபை குறித்து நான் சொன்னேன். காலேப் யார்? அவர் யூதனா அல்லது அவர் வேறு இனத்திலிருந்து யூத இனத்தில் இணைக்கப்பட்டவரா என்று சொல்லி நான் சொன்னேன். பலருக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம், அது எப்படி யூதர்கள் வேறு இனத்திலிருந்து வருகிற ஒருவரை தங்களுடைய யூத ஜனத்தாரோடு சேர்த்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். நம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராகாப் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த ராகாப் என்கிற பெண் நமக்கு தெரியும், எரிகோ என்கிறதான அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு நபர் தான் இந்த ராகாப். அந்த பட்டணத்தை வேவு பார்க்க சென்ற இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததினாலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை அவள் கொடுத்ததினாலே ராகாபினுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. பின்பு ராகாப் யூத ஜனத்தினுடைய பட்டியலிலே அவள் சேர்க்கப்படுகிறாள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ராகாபினுடைய பெயர் புதிய ஏற்பாட்டிலே இடம் பெறுகிறது. அதே போன்று ரூத்தையும் நாம் பார்க்க முடியும். ரூத் அந்நிய தேசத்து பெண், ஆனால் மீண்டும் அவள் பரிசுத்த வேதாகமத்திலே ரூத்தின் பெயர் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அவன் யூதனாக யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதினாலே யூத வம்சத்திலே அவள் இணைக்கப்படுகிறாள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும், தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும், யூத மார்க்கத்தமைந்தவர்கள், அதாவது யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்திலே தங்களை இணைத்து கொண்டவர்கள், அல்லது யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை யெகோவா தெய்வத்தை பின்பற்றக்கூடிய நபர்களோடு கூட தங்களை இணைத்து கொண்டவர்கள். அப்படிதான் இந்த காலேபு, அவனுடைய குடும்பமும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறதை நம் வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இன்னும் காலேபை குறித்து நாம் தெளிவாய் சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். காலேபை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏற்கனவே நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் சொன்னதுபடி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவன். இந்த காலேப் என்கிற தெய்வ மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒருவன், அல்ல உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின ஒருவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறதான மோசையின் மூலமாய் அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் வழி நடத்தப்படும் போது பல ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே வனாந்திரத்தில் ஏராளமான பேர் மாண்டு போகிறார்கள். ஒரு சிலர் மாத்திரமே பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒரு சிலர் மாத்திரமே கானான் தேசத்திற்குள் நுழைகிறார்கள். அப்போ இதில் இந்த கானான் தேசத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு நபர்களிலே ஒருவன் யோசுவாவும் காலேபும். காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதினாலே அவன் கானான் தேசத்திற்குள்ளே நுழைகிறதை நாம் பார்க்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியனான எப்புனேனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனும் யோசுவாவையும் தவிர. 12ஆம் வசனம் சொல்கிறது, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினாலே அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். கர்த்தரே இங்கே ஆணையிடுறாரு, உத்தமமா என்ன காலேபு பின்பற்றினதுனால ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும்
நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் காண்பார்கள். அவங்க காண்பாங்க. இங்க தெளிவா சொல்றாரு, எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். மீது யாருமே எகிப்திலிருந்து வந்த யாருமே நிறைய பேர் கர்த்தரை உத்தமமாய் அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்கள் வனாந்திரத்தில் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அந்த காலேபு யோசுவா, மோசேக்கு பின்பதாக காலேபு யோசுவா மட்டும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறார். காலேபு உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறார். உண்மையா ஆண்டவர் பின்பற்றதுனால கர்த்தரை ஆணையிடுறாரு, காலேப் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வார், காலேப் அந்த இடத்திற்குள்ளே கடந்து போவார், காலேப் அந்த இடத்திற்குள்ளே நுழைந்து விடுவார் சொல்லி கர்த்தரே இங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் இந்த காலேபை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த காலேபை குறித்து யோசுவா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நீங்கள் தெளிவாய் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தின்படியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்போ தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட மனிதர்களில் ஒருவர் இந்த காலேப். தேசத்தை வேவு பார்க்கும்படியாக ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறதான கர்த்தருடைய தாசனாய் இருக்கிறதான மோசேயாலே இந்த காலேப் அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்ட நபர்களிலே இந்த காலேபும் ஒருவர். ஆனால் இவர் கொண்டு வருகிற செய்தி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதுனாலே, ஆண்டவர் உண்மையாய் அவர் பின்பற்றினதனாலே நல்ல செய்தியை அவர் மோசேயின் இடத்திலே கொண்டு வந்து தருகிறார். ஆனால் மீதி யாருமே நல்ல செய்தியை மோசேயின் இடத்திலே கொண்டு வந்து தரவில்லை. தொடர்ச்சியாக நாளைய தினத்திலும் நாம் இன்னும் இந்த காலேபை குறித்து நாளைய தினத்திலும் நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். நாளைய தினத்திலே மறந்து விடாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசுகிறபடினால், எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அமர்ந்த மதிய சத்தம் உடைய காதுகளிலே துணிப்பதாக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய மாறாத பிரசனமும் வழி நடத்துதலும் கூட இருந்து வழி நடத்துவதாக. தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொள்ளும். ஆச்சரியவிதமாய் அற்புதவிதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.